இமானுவேல் காஸ்பல் மினிஸ்ட்ரீஸ் பெங்களூர் தலைமை போதகர் ரெவரண்ட் கிருபைநாதன் அவர்கள் வழங்கும் இன்றைய ஆத்மீக தேன். அன்பானோரே, இந்த அக்டோபர் மாதத்திலும் கர்த்தரால் ஆட்கொள்ளப்பட்ட சில குணாதிசயங்களை தியானித்து அதன் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். இன்று தினத்தின் தியானத்திற்காக மோசே யோசுவா 1:5 உங்களுக்காக நான் வாசிக்கட்டும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் தேவனாகிய கர்த்தர் மோசையோடு இருந்தது போல உங்களோடும் இருக்க வல்லவராய் இருக்கின்றார். மோசே 3 மாதம் குழந்தையாய் இருந்தபோது பெற்றோரால் காப்பாற்றக்கூடாதபடிக்கு நைல் நதியில் விடப்பட்டவராயிருந்தார். ஆகிலும் கர்த்தர் பார்வோனின் மகளுடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி செய்தார். இதோ பார்வோனுக்கு விரோதமாய் அவன் பேசும்படியாய் கடந்து சென்றபோது கர்த்தர் பார்வோனுடைய கண்களில் அவன் தேவனைப் போல இருக்கும்படியாய் அவனை கனப்படுத்தினார். மாத்திரமல்ல, இஸ்ரவேலருக்கு முன்பாக கர்த்தர் மோசையை ஒரு நல் தலைவனாய் நிறுத்தி அவன் மூலமாய் பயங்கரமான காரியங்களை நடப்பித்த தம்முடைய மகத்துவமுள்ள செயல்களை வெளிப்படுத்தினார். ஆம் பிரியமானவர்களே, இன்று தினத்திலும் கர்த்தர் உன்னை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருந்து உன்னை ஒரு மேன்மை உள்ள மனிதனாய் கனமுள்ளவனாய் நிறுத்துவேன். நீ தனித்து இருந்தாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ உன் சத்துருக்கு முன்பாக நிற்கும் பொழுதும் உன்னை அவனுக்கு ஆண்டவனாய் நிறுத்தும்படியாய் உன்னை கனப்படுத்துவேன். நான் உன்னோடு இருந்து நீ செய்கிற எல்லா காரியங்களிலும் நான் என் மகத்துவத்தின் செயலை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லி இன்று வாக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். நீயோ மோசையை போல சாந்த குணம் உள்ளவனாக, விசுவாசத்தில் தேவ ஜனங்களோடு ஐக்கியம் கொள்ளுகிறவனாக, தேவன் உனக்கு கொடுத்ததான பொறுப்புகளை நிறைவேற்றும்படியாய் பிரயாசப்படுகிறவனாயிரு. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறவனாய் இருப்பேன். எங்களை அதிகமாய் நேசிக்கும் அன்புள்ள பிதாவே, மோசையோடு இருந்தது போல எங்களோடு இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தீரல்லவா. நீர் எத்தனை அன்பு மிகுந்த தேவன் ஆண்டவரே. எங்களோடு இருந்த நீர் செய்யும் காரியங்கள் பயங்கரமாய் இருக்கின்றபடியால் உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். மோசைக்குள் இருக்கின்றதான நல் சுபாவங்களையும் குணங்களையும் அவனுடைய விடாப்பிடியான அந்த விசுவாசத்தையும் அறிந்ததான நாங்கள் அவைகளை தியானித்த இன்று தினத்திலும் உமக்கு உகந்தவர்களாய் ஜீவித்த மேன்மையான நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படி அனுகிரகம் செய்யும் உடைய பிள்ளைகளோடு இருந்த ஆசீர்வதித்தருளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you and do mighty work in your life.